ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, மனோஜ் மீனாவோட நகையை வித்துட்டாருன்ற விஷயம் விஜயாவுக்கு தெரிய வருது. விஜயாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. மனோஜை திட்டி அடிக்கிறாங்க. கடைசியாக சொல்கிறாங்க, நீ என்ன புண்ணியோ எது புண்ணியோ தெரியாது, நான் உனக்கு பணம் கூட தரேன், எனக்கு அதே நகை திரும்ப வேணும்னு கேட்குறாங்க. மனோஜ் நகை கடைக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. நான் வித்த நகை எனக்கு திரும்ப வேணும்னு கேட்பாரு. ஆனால் நகை கடையில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நகையை அடமானம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப கிடச்சிருக்கோம், ஆனால் நீங்கள் நகையை வித்துட்டீங்க, வித்த நகையெல்லாம் நாங்கள் வச்சிருக்க மாட்டோம், உடனே உருக்கிடுவோம், உங்க நகையும் உருக்கியாச்சுன்னு சொல்றாங்க. அதை கேட்டு மனோஜ் ஷாக்கராது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு விஜயா தலையெல்லாம் இடி விழுந்த மாதிரி இருக்கும். விஜயாலாம் புலம்புறாங்க. ஐயோ, என் மானமே போச்சு, அந்த பூக்கட்டை முன்னாடி நான் நல்லா அசிங்கப்பட போறேன், எல்லாத்துக்கான நீ தாண்டா சொல்லி மனோஜ் அடிச்சு வெளுப்பாங்க. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்றாங்க, அந்த நகை எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, அது தெரிஞ்சாவாச்சும் அதே மாதிரி ஒரு நகையை வாங்கி வச்சிடலாம், இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலையேன்னு புலம்புறாங்க. அப்போ மனோஜ் சொல்றாரு, அம்மா நான் நகையெல்லாம் விற்கிறதுக்கு முன்னாடி எல்லா நகையும் போட்டோ எடுத்தேம்மா, அந்த நகையோட இமேஜ் எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. அதை கேட்ட விஜயாவுக்கு ஒரு ஐடியா வருது. மீனாவோட நகை மாதிரியே கவரிங்ல நகையை வாங்கி முத்துவும் மீனாவும் ஏமாத்திலாம் பாக்குறாங்க. ஆனா அப்போ கூட பார்வதி எச்சரிக்கை பண்ணுவாங்க, விஜயா வேணாம் விஜயா, ரிஸ்க், தங்கத்திலே நகையை வாங்கிடுன்னு சொல்றாங்க. ஆனா விஜயா கேட்க மாட்டாங்க. இல்ல பார்வதி, ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போறதுக்காக நகையை திரும்ப கேட்கறாங்க போல, ஒரு நாள் தானே, நான் கவரிங்க வச்சே சமாளிச்சேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, விஜயா வீட்டுக்கு வருவாங்க. அண்ணாமலை விஜயா கிட்ட மீனாவோட நகையெல்லாம் கொண்டாந்து திரும்ப கொடுன்னு சொல்றாரு. விஜயா ஏன்னு காரணம் கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை வந்து, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, அவங்க நகை தானே, அவங்கள்ட்ட கொண்டாந்து கொடுன்னு சொல்றாரு. இப்போ விஜயா நக்கலா பேசுறாங்க. ஏதோ பெருசா சபதம் சவால்லாம் விட்டா, இப்போ அதெல்லாம் என்ன ஆச்சு, இவ்வளவுதான் ரோசமான்னு கேட்பாங்க. கூட சேர்ந்து ரோஹிணியும் கலாய்க்கிறாங்க. ஆமாம் மீனா, ஏதோ பெருசாக ஹீரோயின் மாதிரி சபதம்லாம் போட்டிங்க, இப்போ அதெல்லாம் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அது கேட்ட முத்துக்கு செம கடுப்பாது. இங்கே பாரு பார்லரம்மா, நான் ஒன்றும் உங்கள் அப்பா உனக்காக வாங்கி கொடுத்த நகையை ஒன்றும் கேட்கல, என் பாட்டி என் பொண்டாட்டிக்காக வாங்கி கொடுத்த நகையை தான் கேட்குறேன், அதில் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பாரு. இப்படியே தொடர்ந்து வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. கடைசியாக அண்ணாமலை விஜயா கிட்ட இப்போ நகையெல்லாம் கொண்டாந்து கொடுக்க போறியா இல்லையான்னு கேட்பாரு. விஜயா வேற வழி இல்லாமல் மீனா நகை மாதிரியே கவரிங் நகையை கொண்டாந்து கொடுக்குறாங்க. மீனாவும் அந்த நகையை வாங்கிக்கிறாங்க. விஜயா மனசுக்குள்ளே மாட்டி போமோன்ற பயம் இருக்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, மீனாவும் முத்தும் விஜயா கொடுத்த கவரிங் நகையெல்லாம் எடுத்துட்டு நகை கடைக்கு வராங்க. பாட்டியோட பிறந்த நாளுக்கு அவங்களுக்காக ஒரு செயின் வாங்கணும்னு நினைப்பாங்க. இந்த நகையெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் இந்த செயினை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. கடைசியாக நடக்குதுன்னா, மீனா முத்து கொண்டாந்த நகையெல்லாம் கவரிங்னு தெரிஞ்சோன்னே அந்த நகை கடையில் உள்ளவங்களுக்குலாம் செம்ம டென்ஷன் ஆகுது. அதோட தான் இன்னைக்கு சீரியலில் முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, அந்த நகை கடையில் உள்ளவங்களாம் கண்டிப்பாக முத்து மீனாட்ட கோவப்படுவாங்க. என்ன கவரிங் நகையை கொடுத்து ஏமாற்ற பார்க்குறீங்களா, எத்தனை பேரா இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க, உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும், அப்பெல்லாம் மிரட்டலாம் வாய்ப்பு இருக்குது. மீனாக்கு முத்துக்கு ஷாக்காக தான் இருக்கும். சத்தியமாக நாங்கள் ஒன்றும் ஏமாற்றலாம் வரல, இந்த நகையெல்லாம் கவரிங்னு எங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அதெல்லாம் நம்ப மாட்டாங்க, தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. லாஸ்ட்டாக நடக்குதுன்னா, அந்த கடையோட ஓனர் வராது. அவருக்கு ஏற்கனவே மீனாவை தெரியும் போல, அதனால மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. மீனாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவள் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டா, வேற எங்கேயோ தான் தப்பு நடந்திருக்குன்னு சொல்றாரு. முத்து மீனாவும் பிரச்சனை இல்லாமல் அங்கேருந்து அனுப்பி வச்சிருவாரு. முத்துக்கெல்லாம் செம்ம டென்ஷன் ஆகுது. நேராக விஜயாட்ட வந்து விசாரிப்பாரு. மீனாவோட நகையெல்லாம் எங்க, அது என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாரு. விஜயாவுக்கு ஷாக் ஆகுது. இருந்தாலும் சமாளிக்க பார்க்குறாங்க. என்ன விளாடுறியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே உங்கள்கிட்ட கொடுத்தேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட முத்துக்கு இன்னும் கடுப்பாகும். நீங்க கொடுத்ததெல்லாம் கவரிங் நகை, நான் கேட்கறது ஒரிஜினல் நகை, அதெல்லாம் என்னாச்சுன்னு கேட்குறாரு. இப்போ விஜயாவுக்கு நல்லா மாட்டிக்கிட்டோன்னு புரிஞ்சு போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. அண்ணாமலையும் முத்துட்ட என்ன பிரச்சனை விசாரிப்பாரு. முத்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. பாட்டிக்கு செயின் வாங்குறதுக்காக போயிருந்தேன், அங்க போன அந்த நகையெல்லாம் கவரிங் நகைன்னு சொல்றாங்க, எல்லாரும் முன்னாடி எங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா சொல்லி கோவப்படுறாரு. அதெல்லாம் கேட்ட அண்ணாமலையும் விஜயாட்ட ஒரிஜினல் நகை எங்கன்னு விசாரிப்பாரு. இதுக்கப்புறம் நடக்கும்னா, ஒன்று விஜயா வந்து மனோஜை காப்பாற்றுறதுக்காக அவங்க மேலே பழிய போட்டுப்பாங்க. ஆமாங்க, விஜயா ஏதாவது பொய்ய சொல்லி சமாளிக்க பார்ப்பாங்க. அதை கேட்ட அண்ணாமலைக்கெல்லாம் செம கடுப்பாகும். விஜயாவை நல்லா திட்டுவாரு. விஜயாவும் நல்லா அவமானப்படுவாங்க. இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை மனோஜ் தான் மீனாவோட நகையை வித்தான்ற விஷயம் வீட்டுக்கு தெரிய வரலாம். ஒருவேளை அந்த மாதிரிலாம் நடந்தால் முத்து செம கடுப்பாயிடுவாரு. மனோஜை அடிச்சு வெளுப்பாரு. என் பொண்டாட்டி நகையை எடுத்து வித்துருக்க, உனக்கு அசிங்கமா இல்லையான்னு சொல்லி நாக்கப்படுங்கம்மா கேட்பாரு. ரோஹிணிலாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓவரா பேசினாங்களே, அவங்களுக்கும் பயங்கரமாக திட்டு விழுக்கும். இந்த மாதிரி சீன்லாம் நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ வரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.